கடலூர் மாவட்டம் அம்புஜவள்ளிப்பேட்டை கிராமம் அம்மன் கோவில் தெருவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வரும் பைப்லைன் சேதமடைந்துள்ளதால் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீரின்றி அவதியடைந்து வருகின்றனர். இதனால் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டு தினமும் வயல்வெளி மோட்டார்களில் நீண்ட தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுக்கும் அவல நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் உடனடியாக புதிய பைப்லைன் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கல்லங்காட்டு வலசு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவனை பாம்பு கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குப்பண்டபாளையத்தை சேர்ந்த 15 வயது மாணவன் பல்லக்காபாளையத்தில் உள்ள தனியார் விஷமுறிவு சிறப்பு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குமாரபாளையம் போலீசார் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று மாணவன் மற்றும் பெற்றோரிடம் வாக்குமூலம் பெற்று விசாரணை நடத்தினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் ஏரிகள் மற்றும் குளங்களில் விதிமுறைகளை மீறி 10 அடி ஆழத்திற்கும் மேல் செம்மண் வெட்டி கடத்தப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதற்கு அதிகாரிகளும் துணை போவதாக கூறும் மக்கள் இதுபோன்ற சம்பவங்களால் நீர்நிலைகள் ஆபத்தான புதைக்குழிகளாக மாறுவதுடன் மண் ஏற்றிச் செல்லும் நூற்றுக்கணக்கான டிராக்டர்கள் அதிவேகமாக சென்று விபத்துகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கண்காணிப்பு அதிகாரிகளை நியமிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை ஊராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதியில் எவ்வித அனுமதியுமின்றி இயங்கி வரும் தனியார் தேங்காய் மட்டை தூள் உலர்த்தும் நிறுவனத்தால் சுற்றுவட்டார மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக காற்றில் பறக்கும் தூசிகள் உணவு மற்றும் குடிநீரில் படிந்து RMS காலனி பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மூச்சுத் திணறல் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு அந்த நிறுவனத்தை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். மெயின் ரோடு RMS காலனியில் வசித்து வர்றோம். தேங்காய் நார் கழிவில் கொண்டாந்து அங்கே காய வைக்கிறாங்க. ஒரு 3 ஏக்கரில் காய வைக்கிறாங்க. அது காற்று அடிக்கிறதுனால வீட்டில் எல்லாம் டேங்கு தண்ணி பிடிக்கிற இடம் உள்ளார எல்லாம் வந்து படியுது. எதையுமே காய வைக்க முடியல, எதுவும் செய்ய முடியலைங்க. நைட்டில் தூங்குறதே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வீட்டு உள்ள வர்றதுனால இந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறையா மூச்சு திணறல் வருது. அதனால நிறையா பாதிப்பு வர்றதுனால ஒரு 2 மாத காலமாக அங்கே கொண்டாந்துட்டாங்க. அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் இங்கே மனு கொடுத்துருக்குறோம். அதை தயவு செஞ்சு கொஞ்சம் எடுக்கணும். நிறையா பேருக்கு பிரச்சனை இருக்குதுங்க. அதை கொஞ்சம் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரில் தீப்பெட்டி ஆலைக்கு வந்த லாரி ஒன்று பின்னோக்கி சென்று எதிர்பாராத விதமாக மின் கம்பத்தின் மீது மோதியது. விபத்தால் மின் கம்பத்தின் நடுப்பகுதி சேதமடைந்ததை அடுத்து பாதுகாப்பு கருதி உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த விபத்தால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் குறுகலான இந்த சாலையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை தேர்ச்சி பெறும் முன்னரே முதுகலை படிப்பில் சேரும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இளங்கலை பட்டப்படிப்பில் 5 செமஸ்டர்களில் தேர்ச்சி பெற்று இறுதி செமஸ்டர் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருப்போர் முதுகலை படிப்பில் சேர முடியும். இப்படி சேர்ந்தவர்கள் இறுதி செமஸ்டரில் தேர்ச்சி பெற்றால் முதுகலையில் தொடர்ந்து படிக்கலாம் என்றும், தேர்ச்சி பெறாதவர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு தேர்ச்சி பெற்ற பின் படிப்பை தொடர அனுமதிக்கப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவையொட்டி கடல் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. ஆலய திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான கடல் பவனியையொட்டி புனித அந்தோணியாரின் திரு உருவத்தை அலங்கரிக்கப்பட்ட படகில் ஏற்றி வான வேடிக்கைகளுடன் மீனவர்கள் கடலில் பவனி வந்தனர். இதில் ஏராளமானோர் பங்கேற்று அந்தோணியாரை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் வான்வழி அமைப்பு மையத்தை DRDO-உடன் இணைந்து அமைக்கும் முயற்சியில் டிட்கோ நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. DRDO எனப்படும் இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புடன் இணைந்து கண்காணிப்பு விமானங்களுக்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் வான்வழி அமைப்பு மையத்தை ஹோசூரில் டிட்கோ நிறுவனம் அமைக்க உள்ளது. இதற்காக நிலம் வழங்கவும் அரசு முன்வந்துள்ளதால் இத்திட்டம் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை பணிகளால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். முத்தாண்டிப்பட்டி முதல் புதகரிப்பட்டி வரை சுமார் 47,87,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி கடந்த 3 மாதங்களாக மந்தமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்களால் பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் அடிக்கடி விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் இச்சாலையை விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே பெரிய முத்தாண்டிப்பட்டியில் உள்ள புனித பீட்டர் பவுல் நடுநிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருவார்கள். அவர்கள் அனைவரும் இந்த சாலையை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. தினமும் இந்த ஜல்லி பரப்பி இருக்கிறதுனால நடந்து வர்றவங்க, வாகனங்களில் வர்றவங்க, சைக்கிளில் வர்ற மாணவர்கள் கீழே விழுந்து அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விடுகிறது.
பொதுமக்களும் அதே மாதிரி இதை பயன்படுத்துவதற்கு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருக்கணும். இந்த சாலை உடனடியாக வேலையை முடித்து தர வேண்டும் என இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் வட்டார நிர்வாகத்திற்கும் இது வேண்டுகோளாக வைக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம் ஒன்றில் உள்ள தண்டவாளம் சேதமடைந்ததால் அவ்வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. தண்டவாளத்திற்கு இடையே வெல்டிங் சேதமடைந்து தண்டவாளத்தில் சிறிய பள்ளம் போன்று காணப்பட்ட நிலையில் பழுதை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனால் தாம்பரத்தில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பரிதவித்தனர். மதுரை வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் 3வது நாளாக கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். விமான நிலையம் அருகே உள்ள அப்பகுதியில் ஏற்பட்ட தீப்புகை மூட்டத்தால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் என பலரும் மூச்சு விடுவதற்கே சிரமப்பட்டனர். இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தண்ணீர் லாரிகளுடன் இணைந்து 3வது நாளாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் ஆத்தூர் காமராஜர் தடுப்பணை வறண்டுள்ளதால் மாநகராட்சி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டாத சூழலில் தொடர்ந்து மழைப்பொழிவு இல்லாததால் தற்போது அணையின் நீர்மட்டம் 1 அடிக்கு கீழே சரிந்து அணை முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு தண்ணீர் வழங்க நிரந்தர தீர்வு காண வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்.